வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது ஒரு சூப்பரான மினியான் கேக்கை நான் எப்படி செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான அந்த டாப்பிங் ஜெல் மட்டும்தான் நான் காட்ட போகிறேன். மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நான் இப்போ சிம்பிளாக அந்த ஜெல் எப்படி செய்யலாம் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு தேவை இந்த ஜெல் மெயின். இது நீங்கள் மினியான் கேக் தான் இல்லை, எந்த ஒரு நீங்கள் ஜெல் ஐசிங் பண்ணும்போது இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1 கப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நீங்கள் வாட்டர் சுகர் மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். 1 கப்பு தான் ஊற்றணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் சுகர் உள்ளே மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை வச்சு பாயில் பண்ணுங்கள். அடுப்பில் வச்சு நீங்கள் அதை சிம்மில் வச்சு பாயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம். அதே மாதிரி சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளேஸ் டைப்பில் வரும் இல்லையா, அதுக்காகத்தான். நீங்கள் மிரர் கிளாஸ் இந்த மாதிரி கிளேஸ் டைப் கேக் செய்கிறதுக்கு இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்ன ஃபுட் கலர் வேணாலும் கலர் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும். சிம்லேயே வச்சு தான் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. இதோடு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 2 ஸ்லைசஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதே போல் தான் நம்ம நல்லா கொதிக்க விட்டே இருக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இந்த வீடியோவில் நிறைய லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். அதில் பேசிக் கேக் எப்படி செய்கிறது, ஐசிங் எப்படி பண்ணுறது, விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணி ஐசிங் பண்ணுறது எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த லெமனை எடுத்துருங்க, வெளியில் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு கன்சிஸ்டன்சி வரும். லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்தால் போதும். கம்பி மாதிரி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக பிசுபிசுன்னு இருக்கும் தொட்டிங்கன்னா, அப்போ எடுத்துருங்க. அப்படியே ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம செய்ய போகிறோம் நம்ம அந்த பைப்பிங் ஜெல்லுக்கு. இதில் இருந்து தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த ஜெல்லை உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் மேலே டாப்பிங் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோட கார்ன்ஃப்ளவரையும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது 2 ஸ்பூன் போடும்போது போட்டு அதையும் இதில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது டைட்டாக தான் வரும், ஏன்னா அது ஜெல் டைப்பில் இருக்குது இல்லையா, அதனால் டைட்டாக வரும். இதோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சோண்டு வாட்டர் லூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் மைக்ரோவேவ் இருந்தால் மைக்ரோவேவில் ஒரு 50 செகண்ட் வச்சு எடுத்தால் போதும். இல்லை அடுப்பில் வைக்கிறேன் அப்படின்னா வச்சுட்டு சும்மா அது லைட்டாக அப்படி ஒரு திக்கன் கன்சிஸ்டன்சி வரும். சிம்மில் வைங்க. இப்போவும் இது அவ்வளோதான், இதுதான் பதம். இதுக்கு மேலே வைக்காதீங்க, அப்போ ரொம்ப ஒரு மாதிரி டைட் கொடுத்துரும். இந்த மாதிரி இருக்கணும். இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண போகும்போது ஃபுட் ஜெல் கலர்னே இருக்கும். அதை நீங்கள் போட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் விட்டாலே இந்த எல்லோ கலர் வந்துடும். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இப்போது கேக் நான் பேசிக்காக ஒரு வெனிலா கேக் செஞ்சு அது மேலே இப்போ ஐசிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இது விப்பிங் க்ரீம் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் நான் ப்ரீஃபாக காட்டலை. பாருங்கள், இப்போது இதை வச்சு நம்ம மேலே டாப்பிங் பண்ண வேண்டியதான். நம்மளோட ஓன் ஐடியா தான். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படி செய்யுங்க. நான் பாருங்கள், அந்த விப்பிங் க்ரீம்லேயே ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணி சுற்றிலும் நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இது வெறும் ஓரியோ பிஸ்கட் தாங்க, கண்ணுக்கு. வேறு எதுவும் இல்லை, எந்த ஃபாண்டன்ட்டோ எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கல. அதெல்லாம் வேலை இழுக்குன்னு சொல்லிவிட்டு 2 ஓரியோ பிஸ்கட்டை கண்ணுக்கு வச்சுட்டு சுற்றிலும் அந்த ஷார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சாக்லேட்டு டைரி மில்கில், அதை வாங்கி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஐடியா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தோணுதோ அதைப்படி நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு நான் ஓனாக யோசித்து வச்சது. உண்மையிலே கேக் சூப்பராக இருந்துச்சு. நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் அவுட்கம். செமையாக இருந்தது. சூப்பரான ஒரு மினியான் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நாளாக என் சன் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. ரெக்வஸ்ட் இல்லை, ரொம்பவே கேட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.